கர்த்தருடைய கிருபையினாலும் இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த 24வது நாளிலும் நாம் தேவ பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி இந்த மாலையிலே ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவன் தந்த நல்ல பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்ததாமே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அந்த 9 மணிக்கே நாம் ஆரம்பிக்கிறதாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் 9:30 அப்படி இது பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் கூட நல்லா கொஞ்சம் 9 மணிக்கு நாம் இப்படி வந்து பழகிட்டு இருக்கோம். அதில் 9 மணிக்கே வந்து நம்ம பாடி ஆராதித்து கொஞ்சம் டைம் எடுத்து சென்ட்ரல் பாஸ்டர் ஒரு 11 மணிக்கு வருவேன்னு சொன்னாங்க. 11லேருந்து 11:15 அவங்க வருவாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் பாடி ஆராதித்து ஆண்டு நடத்த போல் நம்ம விட்டு கொடுக்கலாம். அதனால் ஆமென். ஸோ நீங்கள் 9:30 சிந்தையில் வைக்க வேண்டாம். ஆமென். உங்களுக்கு சீக்கிரம் சமையல் வேலைக்கு வர்றவங்களும் உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும், நீங்கள் போயிடலாம். அதனால் இந்த முறை உங்களுக்கு நிறைய வேலை உங்களுக்கு இருக்காது. நிறைய வேலை இருக்காதுன்றதை காட்டிலும் நிறைய நேரம் நீங்கள் நின்று வேலை செய்கிற அளவுக்கு இருக்காது. ஸ்தோத்திரம். அதனால் நீங்களும் சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு திரும்ப போயிடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் கிருபையினாலே நடத்தி கொண்டிருக்கிற எல்லா கனமும் மகிமை அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். நம்ம ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவர் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 13 காரியங்களை இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவைகளை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கி 14வது ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் இதை கொஞ்சம் விளக்குகிறேன், விளக்கிட்டு பாயிண்ட்டுக்குள்ளே வரேன், அப்போ உங்களுக்கு புரியும். இயேசு மேசியாவாகத்தான் இந்த பூமியில் வந்தார். இயேசு எப்படி வந்தார்? மேசியாவாகத்தான் வந்தார். ஒரே ஒரு இடத்துல இந்த வேடை லீக் பண்ணுறாரு. அதுவும் புறஜாதிகளிடத்தில் தான் லீக் பண்ணுறாரு. அந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்தில் மீட்கணும். நீர்தான் மேசியாவோ அப்படின்னு அந்த பெண்மணி கேட்பாங்க. ஆமென், நான் தான் அப்படின்னு ஆண்டவர் அங்கே லீக் பண்ணுவார். இவங்க என்ன நினச்சாங்கன்னா மேசியான ஒரு பெரிய ஆளாய் வருவார் என்று. ஆனால் அவர்களுடைய சிந்தைக்கு உட்பட்டு இயேசு இல்லாத போது அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஒருபோதும் நம்முடைய சிந்தைக்கு உள்ள இயேசுவையும் கிறிஸ்டியானிட்டையும் கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ நமக்குள்ள சில மைண்ட் உண்டு, கிறிஸ்தவன்னா இப்படி, பெண்டிகாஸ்ட்னா இப்படி, இயேசுனா இப்படி அப்படின்னு இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஊழியங்களும் சபைகளும் ஊழியர்களும் இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணோம். இல்லைன்னா நம்ம அந்த ஆள் மூலம் என்ன இது பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு எப்படி வந்தார்? மேசியாவை வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளலை. கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லணும், அவர் இஸ்ரவேலருக்காகவும் வந்தார் என்று சொல்லணும். இஸ்ரவேலருக்காக மட்டும் வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, ஆமேன், ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் கடந்து வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவிடத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். மத்தேயு 15 இருக்கு. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து. அப்போது ஸ்தோத்திரம். அப்போ அந்த அற்புதம் எல்லாம் இஸ்ரவேலருக்குள்ளே அப்படி இருக்குது. அப்போ அந்த பெண்மணி சொன்னால், எனக்கு அப்பம் வேண்டாம், கீழே விழுகிற துணிக்கை அந்த எச்சி போதும், அதில் நான் சுகத்தை வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னபோது அவளுக்கு இயேசு, அவளுடைய பிள்ளைக்கு இயேசு அற்புத சுகத்தை கொடுத்தார்.
ஆமென். இயேசு ஊழியம் செய்த இடங்களை நீங்கள் பார்த்தால் கலிலேயா, யூதேயா அப்படின்னு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ளாக மட்டுமே இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்படி தான் இருந்தார். ஆனால் சீஷர்களுக்குள்ளும் அந்த சிந்தை இருந்தது. இயேசு புறஜாதிகளுக்கு மட்டும் இஸ்ரவேலருக்கு மட்டும் இயேசு சொந்தக்காரர் என்கிற சிந்தை சீஷர்களுக்கு அதிகமாக இருந்தது. அந்த சிந்தையை உடைச்சது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இயேசு உயிர் தெழுந்தாச்சு, பரமேறிப்பையாச்சு. ஆனாலும் சீஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவர்களுக்குள்ளாக மட்டும் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்குள்ளாக மட்டும்தான் ஊழியமும் சபை வளர்ச்சி இப்படி இருந்துட்டு இருந்தது. இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார், முழு உலகத்துக்கும் இயேசு இரட்சகர் என்பது அவர்களும் விசுவாசிக்கவில்லை. ஒரு முறை யோப்பா பட்டணத்திலே பேதுரு தங்கி இருக்கையில் ஆண்டவர் புறஜாதி என்று சொல்லப்படுகிற கொர்நேலியு என்கிற ஒருவனுக்கு சொப்பனம் கொடுத்து பேதுரு வர வைக்கிறார். அப்போது ஆண்டவர் சொப்பனம் காட்டுறார், இதெல்லாம் அசுத்தமானது அப்படின்னா இஸ்ரவேலரை விட்டு மற்றவர்கள் புறஜாதிகள் அசுத்தமானவர்கள் என்கிற சிந்தை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சுத்தமாக்குறதை நீ எப்படி எடுக்காதே, அசுத்தமாக எடுக்காதே. அவர்கள் அந்த உணவில் அப்படி இருப்பாங்க. நீங்கள் 1 தீமோத்தேயுக்கு வரும்போது பவுல் இதை தீமோத்தேயு சொல்வார், நீ உணவில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு புசிச்சுட்டு நீ போக வேண்டியதான் அப்படின்னு. ஆனால் யூதர்கள் அப்படின்னு வரும்போது இதை தான் புசிக்கணும், இதை புசிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு ரொம்ப இது கொண்டு வந்தாங்க. கொர்நேலியு வீட்டில் பேதுரு ஏன் போனார்னா தேவன் டைரக்டாக பேசினனால கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போனார். அங்கே நான் நினைக்க அவர் சிம்பிளாக ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வரணும்னு நினச்சார். ஆனால் அவர் பேசி கொண்டிருக்கையில் புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், ஊற்றப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்த்தபோது பேதுரு ஆச்சரியப்பட்டார். ஆனாலும் திரும்பவும் சுற்றில் இருந்த யூதர்கள் பயந்து புறஜாதிகளிடத்தை ஊழியம் செஞ்சால் என்ன ஆன்னு சொல்லி பயந்து தன்னை யூதர்களுக்குள்ளாகவே தன்னை அடக்கி கொண்டார் என்று சொல்வதில் எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதன் பிறகுதான் கர்த்தர் பவுலை தெரிந்து கொள்கிறார். பவுலை குறித்து ஆமேன் அனனியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகளிலே, ஆண்டவரே இவன் இப்படிப்பட்டவனாய் இருக்கிறானே என்று ஆமேன் சொல்லும்போது ஆண்டவர் அனனியாவிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆமேன் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 9:15, கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் போதும். அவன் யாருக்காக ஊழியம் செய்வதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் புறஜாதிகள். ஒரு அலையிலே சொல்லுவோம், அந்த ஹார்ட்டு, அந்த சிந்தை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்காக இயேசு வந்தார். இதுவரைக்கும் யூதர்களுக்காக மட்டும்தான் இயேசு சொந்தக்காரராக இருந்தார். இனி யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கு, கொஞ்சம் டீப்பாக புறஜாதிகளுக்கும் இயேசு சொந்தக்காரர் என்பதை ஆமேன் அந்த வெளிப்பாடு யாருக்கு வந்துச்சுன்னு சொன்னால், யாருக்கு வந்துச்சு, பவுலுக்கு என்ன செய்தது, வந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி ஆமேன் ஸ்தோத்திரம், புறஜாதிகளுக்காகவே ஊழியம் செய்வதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த பவுல். இவருடைய மண்டை திறந்துச்சு. நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம பாருங்கள், என்னை சொல்ல போனால் பவுலை காட்டிலும் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் இவரை சொல்லலாம், பேதுரை சொல்லலாம். ஏன்னா பேதுரு நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள். ஆமேன், எல்லா வியாதிஸ்தரும் சுகம். ஆனால் அவ்வளோ வல்லமையை அடக்கி வச்சுட்டு மைண்டு ஒரு எல்கைக்குள்ளே இருந்தனால அவரால் அந்த எல்கையை விட்டு பிரகாசிக்க முடியலை. புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பவுலுக்கு மண்டை எப்படி இருந்ததுன்னா ப்ராட் மைண்டு, அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. எல்லாரும் இந்தியா அப்படின்ற மாதிரி முழு உலகம் அப்படின்றனால பவுல் பிரயாணங்களை பண்ணினார். ஆண்டவர் அனுமதித்தால், கர்த்தர் சித்தமானா நம்ம உயிரோடு இருந்தால் அடுத்த ஆகஸ்டில் ஆண்டவர் அனுமதித்தா நான் பவுலின் மிஷினரி பிரயாணத்தை நான் தியானிக்கணும்னு இப்போவுமே ஒரு மண்டை இருக்குது. ஆண்டவர் நம்ம இதுக்கு முன்னாடி நான் தியானிச்சிருக்கிறேன். நம்ம அப்போ உள்ளவங்க 1-2 பேர் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சாலும் அடுத்த வருஷம் பவுலின் மிஷினரி பிரயாணம்
3 மிஷினரி பிளானோட முடிவு இதெல்லாவற்றை ஆண்டவர் அனுமதிச்சா நம்ம தியானிப்போம். மண்டை மாறிச்சுன்னா அது எனக்கு தெரியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த புறஜாதிகளுக்காக அந்த வெளிப்பாடு வந்தது போல. அதனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒருபோதும் நம்முடைய சிந்தை குறுகிய வட்டத்துக்குள் இருந்து விடவே கூடாது. ஆமென். அதே போல் எவனாவது புறஜாதன் ரட்சிக்கப்பட்டால் அவனையும் விருத்த சேதனம் பண்ண வைப்பதே யாருடைய நோக்கமாக இருந்ததுன்னா பேதுருடைய நோக்கமாக இருந்துச்சு. கலாத்தியரில் பவுல் அதை மென்ஷன் பண்ணுவார். நான் எதிர்த்தேன், முகமுகமாய் அவனை எதிர்த்தேன், பேதுருவை நான் எதிர்த்தேன் என்று சோத்திரம் இவர் சொல்லுவார், பவுல் சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாதி 2 இருக்கிறது. நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா கிரியையினால் அல்ல ஒருவன் நீதிமானாக்கப்படுவது, விசுவாசத்தினால் தான் என்ன செய்கிறார்கள்? நீதிமானாக்கப்படுகிறார்கள். 13ஆவது வசனம், மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் என்ன செய்தான்? எழுப்புண்டான். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ஏன்னா அது நியாயப்பிரமாணம், யூதர்கள் மட்டும், இதுதான் அவங்களுடைய கான்செப்டாக இருந்துச்சு. ஆனால் அதை உடைச்சது பவுல். அந்த ஒரே காரணத்தினால தான் பவுலை எருசலேமில் வைத்து கைது செய்தான். நம்முடைய முறைமைகளை உடைக்கிறான். ஒரே பார்வையில் சொல்லப்போனால் யூதர்கள் மத்தியிலே, இஸ்ரேல் மத்தியில் பவுல் ஒரு துருபதேசக்காரன், அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் அவனை பிடிச்சி அடித்து கைது செஞ்சு அவனுடைய இது பண்ணாங்க. புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நான் ஏன் இவ்வளோ சொல்லி வருகிறேன்னா, இயேசுடைய சிலுவைக்கு முன்பு வரைக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசு அப்படின்னு இருந்துச்சு. இயேசுடைய சிலுவைக்கு பிறகு யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இயேசு சொந்தக்காரர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவங்க மரித்தது கூட நமக்காக மரித்தார் அப்படின்ற மைண்டு தான் இருந்துச்சு. ஆனால் பவுல் தான் அதை உடைச்சார். ஆமீன், ஸ்தோத்திரம். எப்படி எல்லாருக்கும் இயேசு சொந்தக்காரர், அதை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இனி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. இப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். இப்போ இவர் யார்? ஆண்டவர் யாருக்கு தேவனாக இருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே தேவன் பிதா உண்டு. அவர் இஸ்ரவேலரோடு மட்டுமல்ல, எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள் அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 1 தீமோத்தேயு எல்லாரையும் மீட்கும் பொருட்டாக, போதும், எல்லாரையும், யூதர்களை மட்டுமல்ல, சொல்லுங்க, எல்லாரையும். ஆமென். அதில் ஸ்பெஷலாக என்னை மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போது 14வது டாபிக் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார். ஆமென். அதான் இயேசு சிலுவையில் சம்பாதித்தது. அல்லேலூயா. நான் இப்படி போட்டு வச்சு எல்லாருக்காகவும் இயேசு அப்படி வேணால் போடலாம். எல்லாருக்காகவும் இயேசு எல்லாருக்கும் ஒரு இந்தியாவில் மட்டும் 140 கோடி, முழு உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் இயேசு சொந்தக்காரராக இருக்கிறார். எல்லாருக்கும் இயேசு அப்பாவாக இருக்கிறார். எல்லாருக்கும் இயேசு தெய்வமாக இருக்கிறார். எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். ஆமென். சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி யூதர்களுக்காக மட்டும். ஆனால் சிலுவைக்கு பிறகு யூதர்களுக்காக மட்டுமல்ல, சொல்லுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எல்லாருக்காகவும். கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும்.
அவன் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தானாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனை இயேசுவை விசுவாசித்தால் அவனுக்கும் இயேசு தெய்வமாக இருக்கிறார். அவனுக்காகவும் பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். இப்போ யூதன் மட்டும் கிடையாது, இப்போ எல்லாருக்காகவும் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்காகவும் இயேசு. 9 காரியங்களை நான் இதில் வேகமாக சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னென்ன ஆண்டவர் எல்லாருக்கும் எதை கொடுக்குறாருன்னு. ஆமென். அப்போது இந்த வெளிப்பாடு நமக்கு வரட்டும். இந்த வசனத்திலேருந்து தான் நான் வேகமாக சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்காக இயேசு. வெரி குட். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அப்போது ரோமர் 10ஆம் அதிகாரம். ஆமீன். அதனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் 13வது வசனம். ரோமர் 10. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், அப்படின்னா எல்லாரும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனுன்னாலும் சரி. அப்படி பவுல் அப்படி கோபத்தில் எழுதுறாரு. கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளுகிற யூதன் மட்டுமல்ல, எவனும், எவன் இருந்தாலும் சரி, அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன், எவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை கூட வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாருக்கும் இயேசு. அதில் முதல் காரியம், எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. ஆமென். சத்தமரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு யாருக்கெல்லாம் உண்டு? எல்லாருக்கும் உண்டு. ஆமென். குடிகாரனுக்கு ரட்சிப்பு உண்டு. வேற என்ன ஹிந்துஸுக்கு ரட்சிப்பு உண்டு, தீவிரவாதிக்கும். ஆனால் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பு. ஏனென்றால் இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். ஆமென். இயேசு எப்படி மரித்தார் சொல்லுங்க? எல்லாருக்காக மரித்தார். அதனால ரட்சிப்பு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ரட்சிப்பு. நீ எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த தேசத்தில் நீ வாழ்ந்தாலும் சரி, எந்த தீவுக்குள்ளே நீ இருந்தாலும் சரி, நீ எந்த குகைக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லைன்னா யோனாவை போல கடலுக்கு ஆழத்தில் அதுக்குள்ள மீனுக்கு வயிற்றுக்குள்ளே நீ இருந்தாலும் சரி, அங்கேருந்து இயேசு விசுவாசித்தாலும் உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமே. சிலுவையில் இயேசுவோடு ஒரு கள்ளன் இருந்தான், 2 கள்ளன். அதில் ஒருத்தன் பரியாசம் பண்ணான், இழந்துட்டான், பரதீசை இழந்துட்டான். ஆனால் ஒருத்தன் ஒரு வேடை அறிக்கை பண்ணான், நீ ராஜா, உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, நீர் மரித்த பிறகு உம்முடைய ராஜ்யத்துக்கு நீர் போக போறீர் அப்படின்றது அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, அவனு சொல்கிறாரு, அம்மே நீர் போகிற ராஜ்யத்துக்கு என்னையும் கொண்டு போகிறதுக்கு வல்லமை உமக்கு இருக்குன்னு அந்த சிலுவை கள்ளனுக்கு தெரிந்தது. ஆமே. அதனால் அவன் ஒன்று மட்டும் கேட்குறான், என்னை இறக்கு, காப்பாற்று, எனக்கு ஜீவனை தான். ஒன்றும் கேட்கல. அவன் சொன்னான், எப்படியும் சாக போகிறோம், சிலுவையில் நின்று சாக போகிறோம். ஆனால் நீர் போகும்போது என்னை உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்து கொள்ளும்? சேர்த்து. அவன் சொன்னான், உம்முடைய ஒரு ராஜ்யம். அப்போ அவன் விசுவாசித்தான். அவன் சிலுவையில் அப்போ கடைசி நேரத்தில் அவன் விசுவாசித்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மறுபதில் இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, 1 மாதம் தாண்டியல, இன்றைக்கு நீ என்னோடு கூட, வேறு யாரோடும் கூட இல்லை, என்னோடு கூட நீ எங்கே இருப்பாய்? சிலுவையில் உலகம் அவன் செய்த பாவத்துக்கு உலகம் மரண தண்டனை கொடுத்தது. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அந்த சிலுவையில் இருந்துட்டு இயேசுவை விசுவாசித்த போது அவனுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அவனும் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக. ஒரு கைத்தட்டு தட்டி இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ரட்சிப்பு எல்லாருக்கும். இது எதனால் கிடச்சி? சிலுவைக்கு
இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் நாம் ரட்சிப்புக்கு பாத்திரவான்கள் கிடையாது. அதான் மேன்மை. இயேசு சிலுவையில் அதனால தான் நான் இந்த நேற்றைக்கு முந்தனத்து எல்லாம் பேசுகிற டாபிக் அப்படி லாஸ்ட்டில் கொண்டு வந்தது. இதெல்லாம் முதல்ல ஆண்டவர் தந்த டாப்பிக்கு நாளைக்கும் பேசுகிற டாப்பிக்கெல்லாம் அப்படி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இதுதான் மெயின் நோக்கம். இயேசு சிலுவையில் மரித்தனுடைய மெயின் நோக்கமே இவைகள் தான். அவர் சிலுவையில் மரிக்காட்டா வராமல் இருந்தால் ரட்சிப்பு யூதனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கும். அவர் சிலுவையில் மரித்த ஒரே காரணத்தினால ரட்சிப்பு எனக்கும் சொந்தமாய் மாறினது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யூதனுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கு வந்துட்டு நான் அதை கீழே கொண்டு வரேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரே காரணம். இப்போ என்னன்னா, யூதனை காட்டிலும் இயேசு அதிகமாக நேசிக்கிறவர்கள் புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகளாகி நம்மை கர்த்தர் மாற்றினார். அதனால தான் யூதர்கள் சீஷர்கள் என்கிற பெயர் மாறி எழுப்புதல் வந்தபோது அந்தியோகிய சபையிலே தான் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துட்டு. அப்படின்னா என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் யாரு? கிறிஸ்தவன். அவ்வளோதான். ஒரே நேம். நம்முடைய பேர் கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் யாராக இருக்கிறேன்? கிறிஸ்தவன். ஒரே பேர். நீ யூதனும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது, அவனும் கிடையாது, இவனும் கிடையாது. ஒரே ஆள் கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, எல்லாருக்கும் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என் அப்பா சிலுவையில் மரித்ததுனால ரட்சிப்பு எனக்கும் சொந்தமாயிட்டு. அந்த இயேசுவை நாமும் உரிமை பாராட்டுகிறோம். அந்த இயேசுவை நாமும் சொந்தம் கொண்டாடுகிறோம். அந்த இயேசுவுக்காக நாமும் வாழுகிறோம். அந்த இயேசுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமும் உரிமையுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அதே 1 தீமோத்தேயு 2:6 நான் வாசித்தோம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷரை எல்லாரையும் மீட்கும் பொருளாக. அப்போ ரெண்டாவது நான் எப்படி சொல்கிறேன்? எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு. எப்படி சொல்லுங்கள். எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு. இதில் என்ன சொல்ல, ஒரு வேடை கூட இணைக்கிறேன், பாயிண்டில் கொண்டு வராண்டா. அதாவது எவ்வளோ பெரிய கொடூர பாவிக்கும் பாவ மன்னிப்பு உண்டு இயேசுடத்தில். ஏன் சில உலக பிரகாரமாக மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா, அதாவது இவன் செஞ்ச இந்த தப்புக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. இவன் செஞ்ச இந்த தப்புக்கு இவன் உயிரோடு இருக்கவே தகுதியற்றவன். அதனால தான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? மரண தண்டனை. இயேசுட்ட மரண தண்டனை கிடையாது. ஒரு கைத்தட்டு தட்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுடத்தில் ஆயுள் தண்டனை கிடையாது. ஆமென். இயேசுடத்தில் சிறைச்சாலை கிடையாது. ஐயோ, கைத்தட்டு தட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. இயேசுட்ட என்ன மட்டும்தான் உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவரிடத்தில் போகும்போது அவர் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஏன் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தது? அவர் பாவம் இல்லாதவர் சிலுவையிலே மரித்ததுனால. நான் அப்போ ஏன் கேட்குறேன், ஏன் அந்த இவ்வளோ பெரிய பாவத்துக்கு அங்கே மன்னிப்பு கிடைக்குன்னா, அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி உன்னுடைய பாவங்கள் ஒன்றுமே கிடையாது. வேற எங்கேயும் போனால் உன் பாவம் பெருசு. அவர் பரிசுத்தமுள்ள ரத்தம். அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. ஓ ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதான் உன்னுடைய பாவம் எவ்வளவு இதாக இருந்தாலும் அதை வெண்மையாய் மாற்றுகிற வல்லமை அந்த இயேசுடைய ரத்தத்துக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்காய் மரித்தீரப்பா, சிலுவையில் மரித்தீரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இயேசு எப்படி மரித்தார்னு நம்ம பார்த்தா கண்ணீர் வரும். ஏன்னா சிலுவையில் அடிபட்டார், அப்படி கண்ணீர் வரும். ஆனால் எதற்காக மரித்தார்னு பார்த்தா கண்ணீர் வராது, கொண்டாட்டம் தான் வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எப்படி மரித்தார்னு சொல்லுகிறார்கள்.
பவுல் எப்படி மரித்தார்னு சொல்லலை, எதற்காக மரித்தான்னு சொன்னார். அதனால் அவருடைய சிலுவை மரணம் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆமாம். ஏன்னா அவர் மரித்த ஒரே காரணத்தினால எனக்கு கிடைச்சது பாவ மன்னிப்பு. அவர் மரித்த ஒரே காரணத்தினால எனக்கு கிடைத்தது ரட்சிப்பு. ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு. எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்களோ அத்தனை பேருக்கு மன்னிப்பு, அத்தனை பேர் ரட்சிப்பு. ஆனால் நீ ஒன்றே ஒன்று செய்யணும், அவர் எனக்காக மரித்தார் நீ விசுவாசிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஒரு ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்வு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தவறு செய்யாமல் தண்டிக்கப்பட்டார்? அவர் தவறு செய்தாரா? இல்லை. அப்போ யாருடைய என்னுடைய தவறுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் பாவம் செய்தாரா? இல்லை. என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு சொல்லுங்க. ஆமென். ஐயோ 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 இதெல்லாம் சத்தமாக சொல்லணுமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. எல்லோரும் இந்த வசனங்கள் எல்லாரும் எடுக்கட்டும். ஏன்னா இது ரெவலேஷன் மட்டும் இல்லை, இது ஃபேக்ட், இது உண்மை, இது ஸ்டடி. அதனால் இதில் கைத்தட்டு ஃபயரெல்லாம் இருக்காது. இது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 15 வாசிங்க. திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பெற்றபடியினாலே இப்போ நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இப்போ நம்ம யாருக்கு சிலுவையில் இயேசு மரித்ததுனால இப்போது எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு. இப்போ எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், ஒரே அப்பாக்க பிள்ளைகள். அதான் உண்மை, அதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். ஆமே. நானும் இயேசு அப்பான்னு கூப்பிட்றேன், நீங்களும் யாரை அப்பா? இயேசு அப்பான்னு கூப்பிட்றோம். ஏன் சோத்திரம்? பாஸ்டருக்கு மட்டும் இயேசு அப்பா, விசுவாசிகள் அப்பா அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அவர் அப்பாவாக இருக்கிறான்னு, எல்லாருக்காக அவர் மரித்தார். பாஸ்டர் எந்த இரத்தத்தால் கழுவப்பட்டாரோ அதே இரத்தத்தினால தான் யாரும் கழுவப்பட்டா? விசுவாசிகளும் கழுவப்பட்டா. அதனால தான் அவருக்கு இங்கே தான் பாஸ்டரு விசுவாசி, அது இது ஒரு அமைப்பு. ஏன்னா இது நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்? உருவாக்கப்படுகிறோம், மனவாட்டி ஆயத்தமாகிறோம். அதனால தான் இந்த பிரைஸ் லார்ட். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் அங்கே போனால் பாஸ்டர் விசுவாசின்னு ஒன்றும் கிடையாது. அதை நான் கீழே வர்றேன். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவருக்கு முன்னாடி நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறதுனால அடுத்த வேட கூட இணைச்சிடும். எல்லாருக்கும் ஆமேன். 17ஆம் வசனம் வாசிச்சுட்டு நம்ம உள்ள வந்துடுவோம். 17 வாசிங்க. நான் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. போதும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது 4வது எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம். ஆமென். சந்தோஷம் வரமாட்டேங்குது. பாஸ்டர்மார்கள் தனி சுதந்திரம், விசுவாசி அப்படி ஒன்றும் கிடையாது. ஆமென். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. பிரதிபலன் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுப்பார். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். சுதந்திரம் பரலோகத்துக்கு போனால் எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம். இந்த சத்தம் போதாது. எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம். இந்த பூமியில் சுதந்திரம் உண்டு, பரலோகத்துலேயும் சுதந்திரம் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன், நேற்றுக்கு சொன்னேன், எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக முடியும். ஆமென். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர்.
ரெண்டாவது ஐஸ்வர்யம் எதை பார்த்து கொடுக்குறாருன்னா நம்முடைய திறமையை பார்த்து கேட்டகரியை பார்த்து கொடுக்கல. ஐஸ்வர்யம் அவருடைய கிருபையினாலே நமக்கு வருகிறது. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார். அதனால் எத்தனை பேர் அவரை ஆராதித்தாலும் அத்தனை பேரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற முடியும். ஆமென். நம்ம எதை பார்க்குறோம்? நம்முடைய மாத வருமானத்தை பார்க்குறோம், நம்முடைய உழைப்பை பார்க்குறோம். அதை தூக்கி தூரம் போடுங்க, அவரை பாருங்க. என் அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இன்னும் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம், எல்லாருக்கும் ஒரே, நம்ம எல்லாரும் பிள்ளைகள். ஆமென். நம்ம எல்லாரும் யார்? அவருக்கு பிள்ளைகள். ஆமென். அப்பா அப்படின்ற விஷயத்தில் வரும்போது இங்கே ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அப்பான்ற விஷயத்தில் வரும்போது நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள். பவுல் அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இல்லை நான் மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லலை. ஆமென். 16 வசனம் ஆரம்பிக்குது, நாம் தேவனுடைய பிள்ளை. நம்ம எல்லாரும் இணைக்கிறார். 17 எப்படி சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்குறான். ஆமாம். அப்போ எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 5வது இது 2 தான் நம்ம கொஞ்சம் கூட நம்ம தியானிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் வாசியுங்கள். நம்மிடத்தில் அன்பு கொண்டு. அடுத்து ஆமாம் ஸ்தோத்திரம். சரி வாசிக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு வந்துடுறேன், கீழே அப்புறம் வருகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஐயோ 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 சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு 3 பிள்ளைங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி நேசிப்போமா, இல்லைனா 3 பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமாக நேசிப்போமா? ஏன் சத்தம் வரமாட்டேங்குது? பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 5 பிள்ளையாக இருந்தாலும் 10 பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அன்பு. இங்கே பாருங்கள் இந்த வார்த்தை, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ இப்படி கவனிங்க. 5வது எல்லோருக்கும் ஒரே அன்பு. எல்லாருக்கும் ஒரே அன்பு. ஆமென். என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் தான் செல்வராஜ் பாஸ்டர் நேசிக்கிறார். செல்வராஜ் பாஸ்டர் எப்படி நேசிக்கிறார் அதே போல் தான் ஜஸ்டின் பிரதரை நேசிக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பு அல்ல, எல்லோருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரே அன்பு. ஆமென். அவர் இதில் தான் அவர் பட்சபாதம் கிடையாது. நேசிக்கிற விஷயம் எல்லாரையும் அவர் ஒரே விதமாக நேசிக்கிறார். நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பை நாம் ருசிக்க முடியும், அவருடைய அன்பை பாராட்ட முடியும். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்க. சில பிள்ளைகளுடைய செயலுக்கு தக்கன அடியும் அது இதுவும் இருக்கும். ஆனால் அன்பு என்று சொல்லி வரும்போது ஆமாம் எல்லாரையும் ஒரே போல தான் என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். அப்போ சிலுவையில் இயேசு சம்பாதித்ததுனால அடுத்து வந்தது ஒன்று, எல்லாருக்கும் ஒரே அன்பு. சொல்லுங்கள் என்ன வார்த்தை? எல்லாருக்கும் ஒரே அன்பு, ஒரே மாதிரி நேசிக்கிறார். ஆமென். நீ கருப்பாக இருந்தாலும் நேசிக்கிறது போல தான் வெள்ளையாக இருக்கிறவங்களை நேசிக்கிறேன். பணக்காரங்களை ஒரு விதமாக நேசிக்கிறதும் ஏழைகளை ஒரு விதமாக நேசிக்கிறதும் மனுஷனுக்கு வேலை. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. உண்மைதானா? எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்கிறதுனால இந்த உலகத்தில் எல்லாரும் கற்று வாழ வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நம்ம நினைக்கக்கூடாது, அவள் சோத்திரம் கொஞ்சம் படிச்சிருக்கா, கொஞ்சம் அழகாக இருக்கா, இல்லைன்னா வேற என்ன, கொஞ்சம் இனி நிறைய லாங்குவேஜ் தெரியும், ஒரு குப்பையும் கிடையாது. அன்புக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரே அன்பு தான். எல்லாரையும் ஒரே போல தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் எழுதுறலாம் நான் டைப் பண்ணலாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. அதனால் திருப்பி எனக்கு பாயிண்ட்டு சொல்ல தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பாயிண்ட் போட்டு எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நான் வேடை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே அன்பு. சொல்லுங்கள். நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த லெவலில் இருந்தாலும் சரி, கவலைப்படாதுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
உங்கள் அப்பாவை நேசித்தது போல், உங்கள் அம்மா எல்லா ஊழியர்களையும் நேசித்தது போல் உங்களை நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் அவருடைய அன்பிலே என்ன சொல்ல கசப்பு இருக்காது, அந்த அன்பிலே களங்கம் இருக்காது, அந்த அன்பிலே பிரிவு இருக்காது, அந்த அன்பிலே பாகுபாடு இருக்காது, அந்த அன்பிலே ஒன்று இருக்காது. எல்லாரையும் இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ எல்லாரையும் ஏசப்பா ஒரே மாதிரி நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஒரே அன்பு. ஓகே, இனி வாசிங்க. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி நிறுத்துகிறாரு? யாரெல்லாம் இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ அத்தனை பேரும் பிதாவுக்கு முன்னாடி எப்படி நிற்க போகிறாங்க? வாசிங்க. ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ இப்படி சொல்கிறேன், எல்லோருக்கும் ஒரே உரிமை. எல்லாருக்கும் என்னது? ஒரே உரிமை. நீ இரத்தத்தால் கழுவப்பட்டான்னா அங்கே பாகுபாடு கிடையாது. பாகுபாடு நீ இரத்தத்தால் கழுவப்பட்டானா நீ யார் தான்? ராஜாக்கள். ஆமென். இரத்தத்தால் கழுவப்பட்டானா நீ யார்? ஆசாரியன். அந்த உரிமை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஆசாரியனும் ராஜாவும் ரெண்டுலேயும் டாப்பு. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக ஒருவன் உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறான்னு அவன் ராஜாவாக இருக்கணும். ஆவிக்கிற விதத்தில் ஒருவன் உன்னத ஸ்தானத்தில் இருக்கணும், அவன் ஆசாரியனாக இருக்கணும். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரையும் ஒரு என்ன சொல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன், வேறு எனக்கு சொல்லதில்லை, ஒரு லோக்கல் அப்படி ஆண்டவர் வைக்கவே மாட்டார். ஆமென். எல்லாரும் பரலோகத்தில் எல்லாரும் அவருக்கு முன்னாக எந்த கேட்டரியில் கற்று வைக்க போகிறாரு? சத்தமாக வந்திருக்கணும். இல்லைன்னா சோத்திரம், நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததே வேஸ்ட்டு. சர்ச்சுக்கு வந்து வசனம் கேட்டதே வேஸ்ட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், பக்கத்தில் கேட்டு நீங்கள் ரஜம்பாட்டி கை கொடுங்க, புறம் எழுதலாம். சோதர, நீங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் வெரி குட் ஆசாரியர்களாகவும் நிற்க போகிறீங்க. ஆமென். சிரிப்பு வருதா? ஹல்லேலூயா. இது உண்மை. அதான் நான் எல்லாத்துக்கும் வசனம் வாசித்தேன். நம்ம ரெவலேஷன் பேசும்போது வேடம் மட்டும் நம்ம சில சமயம் சொல்லுவோம். இது ஸ்டடினால வசனம் நமக்கு வேணும். அப்போ இங்கே நீ எப்படி இருக்கிறியோ தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி வாழ வைக்க போகிறாரு? ராஜாக்களா அங்கே நிறுத்த போகிறார். அவருக்கு முன்னாடி எப்படி நிறுத்த போகிறாரு? ஆசாரியன். என்னமே. அதனால தான் இந்த லாசரு இந்த பூமியில் வாழுமா தரித்திரனாக இருந்தான். அப்போது நீ பூமியில் தரித்திரனாக தானே வாழ்ந்தா, அங்கே பரதீசு வந்துட்டோம். ஆனால் அந்த மூலையில் பெயரி அப்படி சொல்லல. அவன் எங்கே உட்கார்ந்துருந்தான்? ஆபிரகாமுக்கு மடியில். ஏன்னா ஒரே உரிமை. நீ பூமியில் தரித்திரனாக இருந்துட்டு போ, இங்கே வந்தால் நீ தரித்திரம் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் இருக்கிற ஒரே உரிமை தான் உனக்கும் இருக்குது. ஏன்னா நீயும் அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறான். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தியானிக்க நமக்கு என்ன உண்டான அவர் மேலே ஒரு நெருக்கம், என்ன அவர் மேலே ஒரு என்ன சொல்ல ஒரு கனம், ஒரு பாசம், ஒரு இதை உணர்ந்தாதான் நம்மளால் பாவம் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் அங்கோடு நிப்பாட்டில் இந்த பூமியிலையும் அவன் நம்மை ராஜாக்களாய் வாழ வைப்பார். ஆமேன். ஸோ ஏன்னா நீ பரலோகத்து போன மட்டும் அவருக்கு பிள்ளை கிடையாது. எப்போ இயேசுட ரத்தத்தால் கழுவப்பட்டாயோ அப்போமே நீ பிள்ளை தான். இப்போ நம்ம அவருக்கு யாராக தான் இருக்கிறோம்? பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம பார்த்தோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு பவுல் சொல்லிக்கொண்டே ரோமரில் 2 வசனத்துலேயும் சொன்னது. அப்போ இன்னைக்கு பரலோகத்துக்கு போனப்போ தான் ராஜாக்களாக வைப்பார்னா அது தப்பு. இந்த பூமியில் ராஜாவை வைப்பார். ஏன் அப்படின்னா நீ இந்த பூமியிலே வாழும்போது யாருக்கு பிள்ளையாக தான் வாழுகிறா? அவருடைய பிள்ளையாக தான் வாழ. அப்போ இந்த பூமியிலே அவர் எப்படி நிறுத்துவார்? ராஜாவா இங்கே வாழ வச்சு நம்மளை அங்கே கொண்டு ராஜாவாக கொண்டு நிறுத்துவார், ஆசாரியனாக கொண்டு நிறுத்துவார். இந்த ஆண்டவருக்கு ஆமேன் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் போதாது. அவர் சிலுவையில் எனக்காய் மரித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஸ்தோத்திரம்.
விசுவாசி. இந்த ஊரில் கர்த்தர் என்ன ராஜாவாக வாழ வைப்பார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை ராஜாக்களாய் வாழ வைப்பார். ஆமென். அதனால் நாளைக்கே நீங்கள் அங்கே சட்டசபையில் அங்கே பார்லிமெண்ட்டில் போய் உட்காருங்க, அப்படி கிடையாது. ஆமென். அதாவது ராஜா என்கிறவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவன். ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, என்னை ஒன்று ஆளுகை செய்ய முடியாது, நான் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வேன். ஆமென், ஆமென். பணம் என்ன ஆளுகை செய்யாது, நான் பணத்தை ஆளுகை தரித்திரம் என்ன ஆளுகை செய்ய முடியாது, தரித்திரத்தை நான் ஆளுகை செய்வேன். துக்கமும் பிரச்சனையும் கவலையும் என்ன ஆளுகை செய்ய முடியும், நான் தான் அதை ஆளுகை செய்வேன். அதுக்கு பேர் தான் ராஜாக்களாய் கட்ட வாழ வைப்பது. ஆமென். சோத்திரம். ஏதோ ஒன்று உங்களை ஆளுகை செய்துன்னா போச்சு, அடிமை. இல்லை, நான் ராஜாக்களாய் என்னை ஆளுகை செய்கிற ஒரே ஒருத்தர் அவர் ஆண்டவராக இயேசு ஒருவரே. வேற ஒன்று என்னை ஆளுகை செய்யவே முடியாது. இந்த பூமியில கர்த்தரனை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய். ஆமே. ஆசாரியன் என்னது? அவருடைய ஸ்நேகம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய ஊழியம், அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். நான் ஆண்டவருடைய சேவையை செய்வேன். அதான் ஆசாரியன். அப்போது நான் ராஜாக்களாகவும் இருப்பேன், ஸ்பிரிச்சுவலில் ஆசாரியனாக இருப்பேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் தேவனுக்காய் பயன்படுவேன், என் அப்பாவுடைய சேவையை செய்வேன். அவர் இந்த பூமியில் விட்டுட்டு போனதை நான் எடுத்துட்டு பின்தொடருவேன். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாருக்கும் ஒரே உரிமை, அப்படி தானே? எப்படி சொல்லுங்கள்? எல்லாரையும் ஒரே அன்பு, எல்லாருக்கும் ஒரே உரிமை. அப்படி சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் மட்டும்தான் பெரிய மேன்மை. அப்படியெல்லாம் எனக்கு தெரியலை. எல்லாரும் நீ ரத்தத்தால் கழுவப்பட்டானா, அப்படி நீ உனக்கு லோக்கல்னா நீ அந்த ரத்தத்தை என்ன சொல்கிற, நீ உனக்கு ரத்தத்துக்கு வேல்யூ தரல, இல்லைன்னா அந்த இயேசுவோட ரத்தத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணுறன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். எல்லாரும் சிலுவையில் மரித்தார். இங்கே தான் உங்கள் சில கேட்டகரி வச்சிருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆமென். வேறுபாடு பாகுபாடு ஒன்றும் கிடையாது. ஆமென். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் அன்பு கொடுக்கிறாரு. ஆமென். பிரதிபலன் மட்டும்தான் நீ உழைச்சதுக்கு தக்கன, நீ பிரயாசத்துக்கு தக்கன, நீ வாழ்ந்ததுக்கு தக்கன, நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ததுக்கு தக்கன, நாம் கொடுத்த காணிக்கைக்கு தக்கன, தசம பாகத்துக்கு தக்கன, அதற்கேற்ற பிரதிபலனை இந்த பூமியில தருவார், பரலோகத்தில் தருவார். அது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்திருக்கு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்து, இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதும் கஷ்டத்தில் இருப்பதும் ஆண்டோடைய கரத்தில் இல்லை, யாருடைய கரத்தில் தான் இருக்குது? நம்முடைய கரத்தில் இருக்குது. நீ வாழு, உனக்கு தான் எல்லாம் தந்திருக்கிறாரே, நீ ஓடு, அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். ஆண்டவருக்காக கொடு, அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணு, அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். ஆண்டவருடைய கிருபையும் வல்லமை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பிரகாசி, அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். இந்த பூமியில ராஜாவாக வைப்பான், விசுவாசி. நீ விசுவாசிக்கிறபடி கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமென். அதில் ஆண்டவர் ஒருபோதும் நம்ம சுய உரிமையில் ஆண்டவர் தலையிடவே மாட்டார். உனக்கு எப்படி நீ அதை எத்தளவுக்கு நீ யூஸ் பண்ணுறியோ அந்தளவுக்கு நான் அவனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஒருபோது நம்முடைய மண்டையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே வச்சு அடைக்கிடக்கூடாது. ஒரு ப்ராட் மைண்டில் நம்ம இருக்கணும். அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவரே தடிக்கார குணத்துக்கு மட்டும் நான் பயன்படக்கூடாதுப்பா. என்னுடைய ப்ரேயர் அதுவாக தான் இருந்துச்சு. ஏதோ தடிக்காரவன மக்களுக்கு மட்டும் பயன்படுற பாஸ்டாக இருக்கக்கூடாதுப்பா, முழு இந்தியாவுக்கும் பயன்படணும் ஆண்டவரே. 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, முழு இந்தியாவுக்கும் மனோஜ் பயன்படணும்ப்பா. அவங்களுக்கு மனோஜ் மூலம் ரட்சிப்பு உண்டாகணும். இங்கே உள்ளவங்க மட்டும் அபிஷேகம் பெறக்கூடாதுப்பா, இங்கே உள்ளவங்க மட்டும் அந்நிய பாஷை பெறக்கூடாதுப்பா. ஒருவேளை அவங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிற ஆளாக இருக்கணும், நம்ம மூலம் அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க அபிஷேகம் பண்ணணும், ஞானஸ்நானம் பண்ணணும். இதுதான்ப்பா என்னோட ஏக்கம். பரலோகத்துக்கு போகும்போது முழு இந்தியாவில் உள்ளவர்களும் மனோஜ் மூலம் ரட்சிக்கப்பட்டார் என்பதுதான் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதை வச்சு தான் ஆண்டவர் அள வச்சார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இங்கே வெளிப்படுகிற ஊழியம் தடிக்கார குணத்தோடு நிற்காது, முழு இந்தியாவிலும் சென்றடைவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ரோமர் 10:12 எத்தனை சொன்னேன்?
6 ஆ, நீங்கள் வசனத்தை எடுக்கையில் இருக்கீங்களா? சரி, ஓகே. 6 சொன்னேன், ஓகே. 7வது அப்படி தானே நீ? ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் யூதனும் கிடையாது. யூதன்னா யூதன், கிரேக்கன்னா புறஜாதி. அப்போ யூதனும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். சொல்லுங்க இந்த வார்த்தை. இயேசு எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஒரு ஆள்கிட்ட ஏழையாட்டும் இன்னொரு ஆள்கிட்ட பலசாலியாட்டும் இல்லை. எல்லாருக்கும் அவர் யாராக தான் இருக்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா யாரு? ஆமென். அப்போ நம்ம யாராக இருக்கணும்? ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யூதனுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னரும், கிரேக்கனுக்கு புறஜாதிக்கு ஏதோ ரட்சிக்கப்பட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு போ. நோ 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 பவுலுடைய வெளிப்பாடை பார்த்தீங்களா? அவர் யூதனுக்கும் கிரேக்கனுக்கு, அப்படின்னா நீ புறஜாதியானா இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் அவர் யாராக இருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்க ஆமென் சொல்லுங்க. இயேசு எனக்கு, நான் அவர் ஐஸ்வர்யராக எங்கள் அப்பாவாக பார்க்கணும், கடவுளாக பார்க்கணும், 2வது 3வது வர ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராக பார்க்கணும். ஆமென். சோத்திரம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு துண்டையும் கட்டிட்டு, 2 கையில் ஆணி அரைஞ்சி சோத்திரம் அப்படி ஈட்டு ஏதோ பாவப்பட்ட இயேசுவா தெரியும். பாவம், அவங்களுக்கு வெளிப்பாடு அப்படி தான் கிடச்சி. இந்த வெளிப்பாடில் யாராவது ஒரு ஆள் இயேசுக படத்தை வரைஞ்சாங்கன்னா எப்படி வரைவாங்க? ஒரு பெரிய ஒரு அரண்மனையிலையும் அப்படி தானே, ஒரு பெரிய ராஜாவாகவும், அவருக்கு முன்னாடி சகல ஐஸ்வர்யம் இருக்கிறது மாதிரி, அவருக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற மாதிரி பிக்சர் வரைஞ்சிருப்பாங்க. அன்றைக்கு அவங்களுக்கு வெளிப்பாடு அப்படி தான் இருந்து. ஏன்னா அவங்கெல்லாம் இயேசு எப்படி மறுத்தார்னு தான் அந்த வெளிப்பாடு தான் இருந்துச்சு. ஆமென். ஆனால் இயேசு எதற்காக மறுத்தான்னு வெளிப்பாடு வந்தால், அவர் ஏதோ குத்தப்பட்டவராகும், சிலுவையில் தொங்கப்பட்டவராகும். அந்த நம்ம ரோமன் கேத்தலிக் சகோதரர்கள் அவங்க அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க எல்லாம். சோத்திரம் ஏதோ அப்படி இல்லை, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அவர் வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அவருக்கு ரூபம் இல்லை, அவரை நம்ம மூளைக்குள்ளே அவரை கொண்டு வர முடியாது. ஸோ அவர் ஐஸ்வர்ய எங்கள் அப்பா யார்? முக்கியம் என்னென்னா எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன், அதான் முக்கியம். ஆமென். அதனால் ஒருத்தங்க மட்டும்தான் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பது பைபிள் சத்தியமே கிடையாது. அவரை தொழுது கொண்ட அத்தனை பேரும் யாராய் மாற முடியும்? நீ விசுவாசி, அதற்கேற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார். ஞானத்தை தர சின்ன பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவார். வேறு என்ன, நீ செய்கிற ஒவ்வொன்றையும் சக்ஸஸை தந்துக்கிட்டே இருப்பார். ஆமென். உங்கள் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார், மூளையை தருவார். ஆமென். இல்லை 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 அப்படி இதை செய்கிறதுல எல்லாம் சக்ஸஸ் பார்த்தா ஐஸ்வர்யனாக்கிட்டே இருப்பார். நமக்கு தெரியும் இது என்னால் வந்ததல்ல, இது அவரால் வந்தது, அவரே எனக்கு இதை கொடுத்தார், அவருக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். ஆமென். அடுத்து 8வது அதே வசனம், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும், அப்படின்னா எல்லாராலும் அவரை தொழுது கொள்ள முடியும். ஆமென். இல்லைன்னா எல்லாரும் அவரை வணங்க முடியும், எல்லாரும் ஆராதிக்க முடியும், எல்லாரும் அவரை சேவிக்க முடியும், எல்லாரும் அவரை வழிபட முடியும். எல்லாவற்றையும் சேர்த்த ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், எல்லாரும் அவரை தொழுது கொள்ள முடியும். சிலுவைக்கு முன்னாடி வாய்ப்பில்லை ராஜா. ஸோ அது யூதன் மட்டும்தான் அவர் என்ன செய்வான். எங்கே இயேசு இப்போ போயிட்டு இயேசு சிலுவையில் மரித்ததுனால எல்லாரும் அவரை என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ள முடியும். நாம் தொழுது கொள்ளுகிறோம். இன்றைக்கி முழு உலகத்திலிருந்து ஜனங்கள் அவரை என்ன செய்கிறார்கள்? நீ இந்த ஆள் அவரை தொழுது கொள்ள முடியாது, வாய்ப்பில்லை. நீ எவனாக இருந்தாலும் சரி அவரை கும்பிட முடியும், அவரை வழிபட முடியும். அதனால சபை என்பது எல்லாருக்கும் உரியது. இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு கிடையாது. இந்த ஜாதியான்னு வரணும் இந்த ஜாதியான் வரக்கூடாது, நோ.
அது சபை கிடையாது, அது வேற என்னதோ ஏதோ சாக்கடாது. சபை என்றால் அவன் எப்பேற்பட்ட ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கும் சபைக்குள் இடம் உண்டு. ஏன்னா அவனுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், அவனையும் இயேசு நேசிக்கிறார். ஆமை. அப்போ சொல்லுங்கள், எல்லாரும் அவரை தொழுது கொள்ள முடியும். ஆமை. 8 சொல்லியிருக்கேன், அப்படி தானே? 9வது அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். 1 Corinthians 15:22. ஸ்தோத்திரம். 1 Corinthians 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனை எப்படி சொல்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லோரும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஏன்னா நம்ம போன சண்டே கடைசியில் எப்படி முடித்தோம்? ஆபிரகாம் விசுவாசத்தில் மரித்தான். அதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணம். அப்போது யாராக இருந்தாலும் சரி, அவன் எரிஞ்சு செத்தானோ, தண்ணியில் விழுந்து செத்தானோ, இரத்த சாட்சியாக கொண்டாங்களோ, எப்படி மரித்தால், என்ன அடக்கம் பண்ணாலும் சரி, ஆனால் இயேசுடைய ரத்தத்துக்கு ஒரு வல்லமையினால் என்ன நடக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்த அனைவரும் என்ன செய்யப்படுவார்கள்? ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்குள்ள இயேசு என்கிற விதை இருக்குது, ரத்தம் இருக்குது, அந்த ஆத்மாக்குள்ள ஜீவன் இருக்குது. ஆமென். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரிக்காவிட்டால் எனக்கு தெரியல, உண்மை சத்தியம் சொல்லிடும். கிறிஸ்துவுக்குள் மரிக்காவிட்டால் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தால் மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம், அதனால தான் ரட்சிக்கப்படுறோம், அதனால தான் அபிஷேகம் பண்ணுறோம், அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆமென். ஏன் ஞானஸ்நானம்? என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நான் கிறிஸ்துவுக்குள் மரித்து. அந்த நாளை ஏன் நம்ம விசேஷமாக பார்க்குறோம் அப்படின்னா, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஆமென் எழுதப்படுகிற நாள். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் உரியவன்கிற பெயர் எனக்கு வருகிற நாள். அல்லேலூயா. ஆமென். நான் ரட்சிக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய மேன்மை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ இயேசு சிலுவையில் சம்பாதித்தது எல்லாருக்கும் இயேசு சொந்தமானவர். எல்லாரும் ஆமென். எல்லாருக்கும் இயேசு சொந்தமாக. கண்களை மூடுவோம், பிரைஸ் தி லார்ட், ப்ரேயர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், நீங்கள் ஆமென் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிப்போம். எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் ஒரே சுதந்திரம், எல்லாருக்கும் ஒரே உரிமை. ஆமென். எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், எல்லாராலும் அவரை தொழுது கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணி நிறைவு செய்வார்கள். காலையில் எல்லாரும் வணங்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சிலுவையிலே ஆண்டவரே, எங்களுக்காக நீ சம்பாத்தியம் பண்ணி தந்ததான் இந்த மேன்மையான பங்குக்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்தியதை உள்ளவங்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் உடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தபடினாலே ஹல்லேலூயா, எம்மை தொழுது கொள்ளும்படியாய், எம்மை ஆராதிக்கும்படியாய் உடைய சமூகத்திலே கடந்து வந்து உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவித்து நித்திய நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து இயேசு மத்தியவானில் வரும்போது இயேசுக்கு எதிர்கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திருவசனத்தை கொண்டு கத்திரங்களுக்கு போதித்து நடத்தி கொண்டு அப்படினால் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான இந்த நாட்களை நமக்கு தந்து இந்த நாட்களிலே கத்தர் நம்மோடு பேசி நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக கத்தர் நம்மோடு பேசி ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறபடினால் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி உருமாற்றம் அடைந்து நாம் கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை தரித்து கொண்டவர்களாய் அவருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உருமாற்றம் அடைய செய்து கொண்டிருக்க அப்படினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா.
அந்த நாட்களில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடப்படவும் பேசவும் இந்த காரியங்களிலே நாம் உறுதியாய் நின்று கத்தற்கென்று வைராக்கியமுள்ள ஒரு நல்ல சாட்சிகளாய் நிற்க கத்தர் நமக்கு நமக்கு பலனும் சத்துவம் தரும்படியாக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ நல்ல தேவன் ஆண்டவரே, மகத்துவமுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, திருவசனத்திலே பரிசுத்த ஆவியான மூலமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா புறஜாதிகளாயிருந்த எங்களுக்கு விதமான மேன்மையான பங்குக்கு அல்லையா எங்களை நீர் அழைத்து தெரிந்து கொண்டு உடைய சமூகத்தை கொண்டு நிறுத்தினப்பா. உடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கி ஆண்டவரே எங்களை சந்தோஷப்படுத்துங்க. நாங்கள் ஒருவராய் இழந்து போகிறவர்களாய் எல்லா ஆண்டவரே சகலத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அல்லேலூயா உமக்கு முன்பாய் மாசற்றவர்களாய் பிழைத்தவர்களாய் நிற்க ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்த பாதையிலே உடைய திருவசனத்தை கொண்டு எங்களை நடத்துங்கப்பா. உடைய கருத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் உடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். அவருடைய தாபரங்களை சுகமாய் தங்கியிருக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்தம் பரப்பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் விஸ்ராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.